எப்படி உங்களோட எக்ஸ்பயர் பேக் ப்ரீபெய்ட் கார்டு ஆக்டிவேட் செய்யணும், அதுக்கான வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ்பயர் பேக் ப்ரீபெய்ட் கார்டு ஆக்டிவேஷன் கிட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு தேவை. கார்டில் பார்கோட் லிங்க் இருக்கும். அதுக்கு மேலே கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 நம்பரும் லாஸ்ட் 4 நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். பார்கோடுக்கு கீழே கொடுத்துருக்கிறது கிட் நம்பர். இனி நம்ம என்ன செய்யணும்னா, எக்ஸ்பயர் பேக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீபெய்ட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கார்டில் இருக்கிற கிட் நம்பரும் லாஸ்ட்டு 4 டிஜிட் அடித்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் பேரும் பிறந்த தேதியும் உங்களோட அட்ரஸும் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போய்க்கோங்க. அடுத்த பேஜில் பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் செஞ்சுட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். இப்போது உங்கள் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு செக்யூரிட்டி பின், அதே மாதிரி கார்டு பின் க்ரியேட் பண்ணணும். பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் கார்டு பின். அதே மாதிரி கார்டு பின்னை மாற்றணும்னா செக்யூரிட்டி பின் யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டு ரீசெட் பின் கிளிக் பண்ணி வார்னிங் சைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயிலில் வந்திருக்கிற ஓடிபி கொடுங்க. செக்யூரிட்டி பின் உங்களோட இஷ்டப்படி கொடுக்கலாம். இப்போ உங்கள் செக்யூரிட்டி பின் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இனி உங்கள் கார்டு பின் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை செட்டிங் போய் ரீசெட் பின் கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த செக்யூரிட்டி பின் அல்லது ஃபோன் லாக் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கோங்க. கார்டில் இருக்கிற லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைலில் வந்திருக்கிற ஓடிபியும் பிறந்த தேதியும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் கார்டோட பின் நம்பரும் செட் ஆகிடுச்சு. மினிமம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உங்கள் மந்த்லி லிமிட் 10,000. உங்களோட லிமிட்ஸும் டிரான்சாக்ஷனும் செட் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு டிரான்சாக்ஷன் அண்ட் லிமிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷனை எனபிள் பண்ணி லிமிட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஓஎஸும் எனபிள் பண்ணி லிமிட் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டேப் அண்ட் பே எனபிள் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் டிரான்சாக்ஷன் இப்போது பண்ண முடியாது. அதுக்கு வீடியோ கேஒய்சி எனபிள் பண்ணணும். அது பண்ணி முடித்தா மாதம் 2 லட்சம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் கார்டை எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம்.